5வது சங்கீதம் 37வது வசனம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை அப்படின்னு. இந்த நாளிலேயும் கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு இடைப்பட விரும்புகிறார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சங்கீதக்காரன் எழுதும் போது இந்த வார்த்தை எழுதுகிறார். அவன் ஜனங்களை தேவன் நடத்தி வந்த அந்த விதங்களை குறித்து ஒவ்வொரு வார்த்தையாய் சொல்லும் போது அதுல இந்த வார்த்தையை சொல்றார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பரிசுத்த ஏவுதலோடு சங்கீதக்காரன் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை ஆமென் என்று விசுவாசிக்கிறேன். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனுமே இருந்ததே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அந்த வார்த்தையை தான் கர்த்தர் கொடுத்தார். பலவீனப்பட்டவர்கள் நம்ம எல்லாரும் பல விதத்திலே பார்க்கும்போது பலவீனப்பட்டவர்கள் தான். ஆனால் இன்னைக்கு இந்த ஆராதனை விட்டு போகும்போது இங்க இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சொல்லப்பட வேண்டிய நமக்கு நாம சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நான் பலவீனன் அல்ல, நான் பலவான் என்று நாம் அறிக்கை செய்ய போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொடுத்து கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். நாட்களில் பார்த்தீங்கன்னா பல விதத்திலே நம்ம பலவீனப்படுகிறோம். நான் சொல்லுகிற இந்த பலவீனம்ங்கிறது நம்ம இங்கிலீஷில் சொன்னால் வீக்னஸ் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். அதாவது நம்ம எல்லாருக்குள்ளேயுமே பல காரியங்கள் வீக்னஸாக இருக்கும், நிறைய காரியங்கள் நமக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஆனால் நம்ம எல்லாரும் வீக்னஸாக இருக்கிற காரியத்தை என்றைக்குமே நம்ம இப்படி சொல்லி நம்ம தாண்டி போயிட்டே இருப்போம். இது என்னோட வீக்னஸ், இதை விட்டு நான் என்ன செய்ய முடியாது, மாறவே முடியாது. அது கேரக்டர் இருக்கலாம், நம்ம செயல்படுகிற சில காரியங்களா இருக்கலாம். இப்படி நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பலவீனம் நம்ம என்ன செய்வோம்னா போயிட்டு இருப்போம். நாட்களிலே ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே பலவீனங்கள் காணப்படுகிறது. நம்முடைய குடும்பத்திலே சில பலவீனங்கள் காணப்படுகிறது. நம்முடைய சமுதாயத்திலே நம்முடைய கிராமங்களிலே சில காரியங்கள் பலவீனமாய் காணப்படுகிறது. இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த எல்லா பலவீனத்தையும் நம்மை விட்டு மாற்றி அவர் நம்மை பலப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் ஒருவரும் பலவீனம் எப்படி ஒரு இஸ்ரவேல் கோத்திரம் ஏறத்தாழ 20 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களிலே சொல்லும் போது சொல்லுகிறார், ஒருவர் கூட அதுல என்ன இல்லைன்னா பலவீனப்பட்டவனா இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல ஒரு 20 லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு பெருந்திரள் கூட்டத்திலேயே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது என்றால், இந்த நாளிலேயும் இந்த இடத்திலே கூடியிருக்கிற இந்த சத்தத்தின் கீழ் இருக்கிற யாராக இருந்தாலும் நாம் ஒருவரும் அதே போல் பலவீனப்பட்டவர்களா நம்ம இருக்கவே கூடாது. கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறது. அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்களாய், அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் நாம் இந்த நாளிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான். ஆனா இந்த கொஞ்ச நாட்களான இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பலவீனப்பட்டவர்களாய் இந்த உலகத்துல வாழக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் பலன் உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். உலகம் இன்றைக்கு நிறைய வேளையில நம்மை பலவீனப்பட்டவர்களாய் நம்மை பார்க்கிறது, சித்தரிக்கிறது. ஆனா இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பலவீனப்பட்டவர்களாய் அவர் நம்மை பார்க்கல, பலவான்களாய் பார்த்து கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்ம சொல்லிக்கலாம், நான் பலவீனன், என்னால எதுவும் முடியாது, என்னால இதை செய்ய முடியாது, இது எனக்கு சாத்தியமே இல்லை, என் குடும்பத்தை வச்சு இதை நான் செய்ய முடியாது, இந்த வருமானத்தை வச்சு இதை நான் மேற்கொள்ள முடியாது, இப்படி நமக்கு நாமே நிறைய காரியங்களை நம்ம சொல்லிப்போம். ஆனா இந்த நாளிலே பரிசுத்தாவியானவர் நமக்கு திருவளம் பற்றுகிறார். நாம் பலவீனன் என்று சொன்னாலும் அவர் நம்மை பலவான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்க வாசிக்கலாம், யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் அதோடைய 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். யோவேல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லியிருக்கு, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. நாட்களை நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம நினைக்கிற சில காரியங்களை நம்ம செயல்படுத்த முடியாத போது, செய்ய முடியாத போது, அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாத போது நம்ம நினைச்சுப்போம், நான் எல்லாம் பலவீனன், நான் இதுக்கு ஒர்த்தே இல்லை, என்னால் இது சாத்தியம் இல்லை, எனக்கு இது கைக்கூடி வர வாய்ப்பே இல்லை. இப்படி நம்ம சொல்லி என்ன பண்ணுவோம்னா நாம் நம்மையே பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானா. நம்ம ஒருவேளை நமக்கு வராததுனால, நம்ம செய்ய முடியாததுனால இது நம்முடைய பலவீனம் என்று சொல்லி நாம் அதை தள்ளி போடுகிறவர்களா நம்ம காணப்படலாம். ஆனா கர்த்தர் இந்த நாளிலே சொல்கிறார், பலவீனமாய் நீ இருந்தாலும், பலவீனமாய் நம்முடைய சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களை பலப்படுத்துகிற ஒருவர் உங்க கூடவே உண்டு. அதனால நீங்க தைரியமாக சொல்லலாம், நாம் பலவீனன் அல்ல, நாம் பலவான்.
கொஞ்சம் எல்லாரும் அப்படி கரங்களை வைத்து கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஒரு கரத்தை உங்க நெஞ்சில நீங்க வைத்துக் கொள்ளுங்க. கொஞ்சம் அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். நான் பலவீன நல்ல, நான் பலவான். கொஞ்சம் வாயத்துறது ஒரு 3 பேரை, நான் பலவீன நல்ல பலவான். நிறைய காரியத்துல நம்ம சொல்றோம், நான் ஒரு பலவீன, என்னால முடியாது, என்னால செய்ய முடியாது, என்னால இது சாத்தியம் இல்லை, எனக்கு திறமை இல்லை, எனக்கு ஞானம் இல்லை. இல்ல, கர்த்தர் இந்த நாள்ல சொல்றாரு, இல்ல நீ பலவீன நல்ல, நீ பலவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா தேவனிடத்துல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அவர் எப்போதுமே பலவான்களை தேடி செல்லுகிற தேவன் அல்ல, பலவீனர்களை தேடி செல்லுகிற தேவன். எல்லாம் இருக்கிறவங்களை தேடி செல்லுகிறவர் அல்ல, எதுவும் இல்லாதவர்களை அவர் தேடி செல்லுகிறவர். உலகம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கா இருக்கலாம், ஒரு காரியத்தை செய்யறதுக்கா இருக்கலாம், எதுக்கு எடுத்தாலும் யாருக்கு திறமை இருக்கு, யாருக்கு டேலண்ட் இருக்கு, யாருக்கு ஞானம் இருக்கு, இப்படிங்கிறத பார்த்துதான் என்ன செய்யும்னா ஒவ்வொரு காரியத்துக்கு ஒவ்வொரு மனுஷனை தெரிந்தெடுக்கும். ஆனா நம்முடைய தேவனிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம், யாரு உலகம் ஒத்தே இல்லை, யாரெல்லாம் உலகத்தால பலவீனர்கள் என்று ஒதுக்கப்படுகிறார்களோ அவர்களை தேவன் கரத்தில் எடுத்து பலவான்களாய் அவர் மாற்றுகிறார். ஏன்னா வேதவசனம் நமக்கு அழகாக சொல்லி கொடுக்கிறது, அவர் பலவீனர்களை அவர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதோட 27வது வசனம், தேவன் என்ன பண்றான்னா பலவீனமானவைகளை அவர் தெரிந்தெடுக்கிறார். எதற்காகனா பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவைகளை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற நம்ம எல்லாரும் அந்த லிஸ்ட்ல தான் நம்ம இருக்கிறோம். இந்த உலகத்திலே பலமுள்ளவைகள் என்று நிறைய சொல்றாங்க. இந்த உலகத்தின் பார்வையிலே பலவான்கள் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் உண்டு. அவர்கள் நடுவிலே பலவீனமாயிருக்கிற நம்மை அவர் அவருக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால், அப்படிப்பட்ட பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான நம்மை அவருக்காக அவர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போதுமே ஒரு எம்டியா இருக்கிற ஒண்ணுக்கு ஒரு கிளாஸுக்குள்ளதான் நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு தண்ணி என்ன செய்யணும்னா ஊற்ற முடியும். அங்க ஃபில்லா இருக்கிறதுக்குள்ள இன்னும் நம்ம ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ எந்த பாத்திரம் எல்லாம் பலவீனமான பாத்திரம் இருக்கிறதோ அந்த பாத்திரத்தை அவர் தெரிந்தெடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த பாத்திரத்துலதான் அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண முடியும். பலமா இருக்கிற பாத்திரத்துக்கு அவருடைய வல்லமை தேவையில்லை, அது ஏதோ செயல்பட்டுட்டே இருக்கும். ஆனா பலவீனமா இருக்கிற ஒரு பாத்திரத்துக்கு, பலவீனமா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நிச்சயமாக அவருடைய வல்லமை தேவை. அந்த வல்லமை தான் அவர்களை பலவான்களாய் மாற்றும். நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதோடைய 9வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நம்ம எப்போதுமே அவருடைய மேல பாட்டை மட்டும் நம்ம ரொம்ப அதிகமா சொல்லுவோம். ஆனா அந்த கீழ் பகுதியை நீங்க வாசித்தீங்கன்னா அழகா இருக்கும். கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் என்ன செய்கிறேன், மேன்மை பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லுவாரு பவுல். வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9வது கீழ் பகுதியை மட்டும் வாசிக்கலாம். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் எதற்காக இந்த பலவீனர்களை அவர் தெரிந்து கொள்ளுகிறார்? ஏன் தேவன் பலவீனர்களை அவர் தமக்காக அவர் பிரித்தெடுக்கிறார் என்றால், இந்த பலவீனர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்குள்ளே, பலவீனர்கள் என்று இந்த உலகத்தால நிர்ணயிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே மாத்திரம்தான் தேவன் தம்முடைய வல்லமை, அந்த கிறிஸ்துவின் வல்லமை பலவீனர்களுக்குள்ளதான் என்ன செய்யும்னா செயல்பட முடியும். அல்லேலூயா. பலவீனர்களுக்குள்ளே அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி இந்த நாளிலேயும் பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் என்ன பண்றேன் அப்படின்னா மேன்மை பாராட்டுகிறேன். எதனால என் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன்னா, நான் பலவீனனா இருக்கிறதுனாலதான் கிறிஸ்துவின் வல்லமை எனக்குள்ளிருந்து செயல்படுகிறதை நான் ஒவ்வொரு நாளும் நான் அனுபவித்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம இந்த உலகத்துல பலவான்களை போல, மற்றவர்களை போல நம்ம இன்னைக்கு நிறைய டைம் இப்படி கம்பேர் பண்ணி பார்ப்போம். அவங்கள மாதிரி நான் ஏன் இல்லை, அவங்கள மாதிரி நான் ஏன் பேசல, அவங்கள மாதிரி ஏன் நான் செய்யலை, இப்படி நம்ம நிறைய டைம் கம்பேர் பண்ணி பார்ப்போம். கர்த்தர் நாள்ல சொல்றாரு, அவங்கள மாதிரி கர்த்தர் நம்ம சிருஷ்டித்திருந்தார்னா, அவங்கள மாதிரி கர்த்தர் நம்ம வச்சிருந்தார்னா இன்னைக்கு அவருடைய வல்லமையை நம்ம உணர்ந்திருக்கவே முடியாது. நம்ம பலவீனர்களா இருக்கிறதுனால, நம்ம பலவீனப்பட்டதுனாலதான் அந்த கிறிஸ்துவின் வல்லமை நமக்குள் இருந்து செயல்படுகிறதை ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். நம்ம செய்யற பலவீனங்களை குறித்து கூட யோசிப்போம். என்ன ஆண்டவரே, எனக்கு மட்டும் இந்த பலவீனம் டெய்லி இப்படி தாக்கிட்டே இருக்கு, டெய்லி என்ன நோகடிச்சுட்டே இருக்கு, நான் டெய்லி மருத்துவமனை, டெய்லி என் பிள்ளைகள்கிட்ட என்னால முடியல நான் பேசிட்டே இருக்கிறேன். நம்ம நிறைய வேளையில சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் இந்த நாள்ல சொல்றாரு, இந்த பலவீனத்தை கர்த்தர் அனுமதித்தது, அவர் தான் உன்னை நடத்துகிறார். அவருடைய வல்லமை உனக்குள் இருந்து அது உன்னை நடத்துகிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ளும்படியாக தேவன் இந்த பலவீனத்தை உனக்கு அனுமதித்து இருக்கிறார். ஒருவேளை இந்த பலவீனத்தை குறித்து இந்த நாள் வரைக்கும் நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனா இந்த நாள் இன்று முதல் அந்த பலவீனத்தை குறித்து சந்தோஷப்படுங்க.
எதற்கு சந்தோஷப்படணும்னா இந்த பலவீனத்தை கர்த்தர் அனுமதித்தது அவருடைய வல்லமை எனக்குள்ளிருந்து விளங்கும்படியா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் நாட்களிலே பலவீனன் ஒருவனும் ஆவதில்லை. பலவீனர்களாய் கர்த்தர் நாளே அவர் நம்மை அனுப்புவதில்லை. ஏன்னா அவருடைய வல்லமை அவர் நமக்குள் தந்து அவருடைய வல்லமையினாலே அவர் நம்மை பலப்படுத்தி நம்மை பலவானாய் மாற்றி அவர் நம்ம இந்த இடத்திலிருந்து நம்மை அனுப்ப சுத்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னேன், அவர் பலவீனர்களை அவர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். ஏன் பலவீனர்களை அவர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார்னா அவருடைய வல்லமையை நமக்குள் என்ன செய்யும்படி விளங்க பண்ணும்படி. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா அவர் எதற்காக பலவீனர்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவர் பலவீனங்களில் அவர் நமக்கு உதவி செய்யும்படி பலவீனர்களை அவர் தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க ரோமர் 8வது அதிகாரம் அதோட 26வது வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 8வது அதிகாரம் அதோட 26வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு என்ன செய்கிறாரா? உதவி செய்கிறார். அவர் பலவீனர்களை அவர் தமக்காக தெரிந்து கொண்டு அவருடைய வல்லமையை அவர்களுக்குள்ளே வைத்து கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது, பலவீனர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்னா ஆவியானவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாட்களே மனுஷ உதவிக்காக அவர் நம்மை பலவீனர்களாய் தெரிந்து கொள்ளவில்லை. அவருடைய உதவியை, அந்த பரத்திலிருந்து வருகிற ஒத்தாசையை நாம் டைரக்டா நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக அவர் நம்மை பலவீனர்களாகவே தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பலம் உள்ளவர்களுக்கு உதவி என்ன இல்லை, தேவையே இல்லை. ஆனா பலவீனர்களுக்கு கண்டிப்பா தேவை ஒரு மனுஷனுடைய உதவி, ஒரு உதவி தேவை. அது நமக்கு கிடைக்கிற உதவி ஒரு மனுஷனுடைய உதவி அல்ல, ஆவியானவருடைய உதவி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆவியானவருடைய உதவி நம்ம எந்த காரியத்துல நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அது நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். வசனம் சொல்றது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். ஏன்னா நம்முடைய தேவன் நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டார். மத்தேயுல வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய பலவீனங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டார். அவர் நம்முடைய பலவீனங்கள் எல்லாற்றையும் அவர் தன் மேல, இந்த பலவீனம் என்னுடைய பலவீனம் என்று நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நம்ம பலவீனப்படுகிற சூழ்நிலைகளிலே, நம்ம பலவீனப்படுகிற இடத்திலே அவர் தம்முடைய பலத்தினால் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே அவருடைய பலத்தினால் அவருடைய உதவியை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். நம்ம கடந்த வாரத்தில் ஒரு வார்த்தையை நம்ம தியானிச்சோம், பலனையும் சத்துவத்தை அவர் நமக்கு அருளுகிறவர். அந்த பலனால என்ன அப்படின்னா ஆவியானவரால் நமக்கு கிடைக்கிறது அந்த பலன். அப்ப நம்முடைய பலவீனத்தின் நடுவில் அவர் நமக்கு தம்முடைய பலத்தை தந்து அவர் நமக்கு உதவி செய்து நம்மை வெட்கப்படுத்தாதபடி, மற்றவர்கள் முன்னாடி நம்மளை பலவீனர்களாய் காண்பிக்காதபடி அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் நம்மளை பலவீனர்களாய் பார்த்தாங்கன்னா நிறைய டைம் நம்மளை என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் கூட நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. ஆனா இந்த பலவீனர்களாய் இருக்கிறோம் நமக்கு தெரியும். ஆனா அதன் நடுவிலையும் நம்மை பலம் உள்ளவர்களாய் அவர் தம்முடைய ஆவியினால் நம்மை காண்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலையும் அவர் நம்மை பலவீனர்களாய் அவர் நம்மை தெரிந்து கொண்டது அவர் நமக்கு உதவி செய்வதற்காக. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஆவியானவரை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, எப்படிப்பட்டவரை நம்ம மகிமைப்படுத்துறோம்னா, நம்ம பலவீனமா நம்ம இருந்தாலும் இந்த பலவீனங்கள் நடுவுல அவர் நம்முடைய வல்லமை நமக்குள் விளங்க பண்ணுகிறார். அவர் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். மூன்றாவது, நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதபிக்கிறவரா இருக்கிறார். நீங்க எபிரேயர் 4வது அதிகாரம் அதோட 15வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா சொல்லி இருக்கோம், அவர் நம்முடைய பலவீனங்களுக்காக என்ன செய்கிறார்னா பரிதபிக்கிற தேவனா இருக்கிறாரு. ஒரு நாள் நம்முடைய பலவீனத்தை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிற தேவன் அல்ல, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறவராயிருந்து நமக்காக அவர் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்துல சில சூழ்நிலைகளை நம்ம தாண்டி போகும்போது மற்றவர்களுடைய பார்வையிலே நம் பலவீனர்களா இருக்கிறதுனால நம்ம இதை செய்யலைங்கிறது போல நமக்கு தோணலாம். அவங்க அந்த காரியத்தை குறித்து ஒரு ஏளனமாய் சிரிக்கலாம். ஆனா நமக்குள்ள இருக்கிறவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து நம்மை பார்த்து நகைக்கிறவர் அல்ல, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறவராய் நம்மோடு கூட வந்து நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா,
அல்லேலூயா. இந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பலவீனங்கள் நடுவிலே அவர் நமக்கு பரிதபித்து நமக்காக உதவி செய்து தம்முடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே விளங்க பண்ணி இந்த உலகத்திலே நம்மை பலப்படுத்தி காண்பிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே 3 விதமான பலவீனங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். நம்முடைய சரீரத்திலே நமக்கு பலவீனங்கள் வரும், நம்முடைய ஆவிலே நம்ம பலவீனப்படுவோம், நம்முடைய ஆத்துமாவிலே நம்ம பலவீனப்படுவோம். நம்ம இந்த சரீர பிரகாரமான பலவீனத்துக்கு உலகம் பல விதத்துல என்ன செய்யுது, நிறைய மருந்து மாத்திரைகள் இப்படி ஏதோ ஒன்றை கொடுத்து என்ன செய்யணும், அதை சீர்படுத்தணும்னு என்ன செய்யணும் பிரயாசப்படுறாங்க. ஆனா இன்னொரு பழமொழி கூட சொல்லுவாங்க, வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும். அந்த வாய் விட்டு சிரிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சும்மா எல்லாம் என்ன செய்ய முடியாது, வாய் விட்டு சிரிக்கலாம் முடியாது. ஆனா சில வேளை நம்ம நடிச்சு என்ன செய்யலாம், சிரிக்கவும் முடியும். ஆனா உண்மை என்ன, எதுக்காக அதை சொன்னது, அந்த வார்த்தையை வந்து ஒரு பழமொழியா சொல்றாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம மனசளவுல சந்தோஷமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு உடல் அளவுல நம்முடைய நோயெல்லாம் என்ன செய்யும், தானா குறையும். அப்போ நமக்கு சரீர பிரகாரமான பலவீனங்கள் நிறைய வழியில நம்ம ஆளுகை செய்ய, நம்ம ஆட்கொள்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மன ரீதியாக நம்ம பலவீனப்படுகிறது தான் நம்முடைய சரீரத்தை அதிகமாய் தாக்கும். நம்ம இயற்கையாக சில பலவீனங்கள் நமக்கு வருவது உண்டு. ஆனா அந்த இயற்கையாக வருகிற பலவீனத்தை கூட நம்முடைய மனசு மட்டும் ஸ்ட்ராங் ஆயிருந்தா நம்ம மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நமக்கு லைட்டா ஒரு பலவீனம் வந்தாலும் போதும், நம்முடைய மனசு மட்டும் பலவீனப்பட்டுச்சுன்னா நம்ம மொத்தமா என்ன செய்யணும், படுக்கையா மாறிடுவோம். இந்த நாட்களில நம்ம அதிகமா நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை காட்டிலும் நம்முடைய ஆத்துமாவிலையும் ஆவியிலும் இருக்கிற பலவீனம் பலனாய் மாறுச்சுன்னா சரீரத்திலே தானாய் அந்த பலன் ஊடுருவி பாயும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவி ஆத்துமாவில் இருக்கிற பலவீனத்தை மாற்றி அவர் நம்மை பலப்படுத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா பிசாசு அதிகமா எதை வந்து நம்ம கிட்ட எடுப்பான் அப்படின்னா, பலத்தை தான் நம்ம கிட்ட என்ன செய்வான், எடுப்பான். நம்ம பலத்தை வந்து அவன் உறிஞ்சிட்டானா அவனுக்கு நல்லா தெரியும் இது வந்து அப்படியே என்ன செய்யணும், க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு. நீங்க வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம வாரம் வாரம் கேட்கிற ஒரு வார்த்தை தான். இன்னைக்கு கூட பாஸ்டர் இந்த வார்த்தையை சொன்னாங்க. ஒரு சிம்சோனுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த சிம்சோனை வந்து கர்த்தர் வந்து அது தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அவனை வந்து தேவ அபிஷேகத்தால தேவன் நிரப்பி ஒரு புதிய பலனை கொடுத்து தான் இந்த பூமியில என்ன செய்தார்னா பிறக்க பண்ணாரு. அவன் வந்து யாருன்னா, கர்த்தருடைய பார்வையில அவன் வந்து ஒரு பெரிய பராக்கிரமசாலி, ஒரு பெரிய பலவானா என்ன செய்துட்டு இருந்தானா இந்த சிம்சோன் காணப்பட்டுட்டு இருந்தான். ஆனா இந்த சிம்சோன் வந்து ஒரு பலவானா இருந்த போதிலும் இந்த சிம்சோன் உலகம் வந்து எதை வந்து கை வச்சுச்சு, எதுக்கு மேல உலகத்துக்கு கண்ணா இருந்துச்சுன்னா இந்த சிம்சோனுக்குள்ள இருந்த பலத்தின் மேல. நீங்க நியாயாதிபதிகள் 16 அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அந்த தெளிலாள் வந்து சிம்சோன் என்ன கேட்பா அப்படின்னா, அவ பேச வேண்டிய காரியம் கேட்க வேண்டிய காரியம் நிறைய இருந்துச்சு. ஆனா அவ கேட்ட காரியம், உனக்கு இந்த மகாபலம் எதனால் உண்டாயிற்று. இன்னைக்கு உலகம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம கொஞ்சம் நல்லா இருந்தாலே போதும், உலகம் அறிகிற நினைக்கிற ஒரு காரியம், இன்னைக்கு பிசாசு நம்ம கிட்ட வெளியே எடுக்கிற நினைக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய பலத்தை நம்ம விட்டு மாற்றணும். அதாவது அதுக்கு அர்த்தம், நம்முடைய மன ரீதியாக நம்ம கொஞ்சம் நல்லா இருப்போம், அந்த காரியத்தை நம்ம கிட்ட எடுக்கணும் என்பதுதான் பிசாசுடைய உலகத்துடைய மனுஷனுடைய எண்ணமா இருக்கு. ஆனா கர்த்தர் நாளிலையும் ஒருவேளை இந்த நாள்ல நம்ம அப்படி பறி கொடுத்தவர்களாய் பலவீனப்பட்டு இந்த இடத்துல வந்திருந்தாலும் கர்த்தரை பலப்படுத்தி அனுப்ப சித்தம் கொண்டிருக்கிறார். ஏன்னா இந்த தெளிலாள் வந்து கேட்கிறா, உன் மகாபலம் எதனால் உண்டாயிற்று, எதனால நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க, எப்படி வந்து ஒன்னால மட்டும் இப்படி எல்லாம் முடியுது அப்படின்னு என்ன செய்கிறானா, அவ கேட்டு இவன் என்னெல்லாமோ சொல்லி பாக்குறான். ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லி இருக்கும், அவன் பலட்சியமாகி இப்பவே போயிருவான்னு எதிர்பார்த்தாங்க. அதாவது அர்த்தம், அவன் இப்பவே பலவீனப்பட்டு முடிஞ்சிருவான்னு நினைச்சாங்க. ஆனா ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் இவனுக்குள்ள இருந்த பலன் இவனை விட்டு போகாதபடி அவன் மீண்டும் 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 எழும்பி வந்து கொண்டே இருந்தான். ஆனா கடைசியில இவனால் அந்த வசனம் 16வது வசனத்துல இருக்கும், அவனுடைய ஆத்துமா விசனப்பட்டு அப்படின்னு இருக்கும். அப்ப அதுக்கு அர்த்தம் அவனுடைய மனசுல அதுக்கு மேல அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்ல. அந்த கொஸ்டின் வந்து இவனை அதிகமா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கு. யான்னு கேட்க இவனால தாங்க முடியாம என்ன பண்ணிட்டானா, இவனுடைய உண்மையான பலத்தை அங்க வந்து அவன் விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டான்.
இந்த நாட்களிலையும் கர்த்தர் நமக்குள்ள சில திறமைகளை, சில கிருபைகளை, சில காரியங்களை நம்ம நல்லவங்கிறதுனால கர்த்தர் இதை தரல. நம்ம பலவீனர்கள் என்று அறிந்தும் சில காரியத்திலே கர்த்தர் நம்மை பலனாய் நிறுத்தி இருக்கிறார். ஆனா இன்னைக்கு உலகமும் பிசாசும் மனுஷர்களும் எந்த காரியம் நமக்கு பலனா இருக்கோ அதை நம்ம கையில இருந்து எடுக்கும்படி பல விதத்திலே போராடி கொண்டிருக்குது. அதாவது பல விதத்திலே நம்முடைய நம்முடைய மனதளவுல நம்மளை விசனப்படுத்தி எப்படியாவது அந்த பலத்தை நம்மை விட்டு எடுத்து போட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கு. ஆனா இதன் நடுவிலையும் இந்த சிம்சோன் கொஞ்சம் புரிஞ்சிட்டு, இல்ல இது ஏதோ எனக்கு விசனமா இருக்குன்னு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்திருந்தானா இவனுடைய பலத்தை அவன் இழந்து போயிருக்கவே மாட்டான். ஆனா இவன் அந்த இடத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு மனதில்லாதபடி அந்த விசனப்பட்ட ஒரு நிலைமையிலையும் இவன் தன்னுடைய இருதயத்தை அந்த இடத்துல விட்டு கொடுத்ததுனால இவனுடைய பலன் முழுவதையும் அங்கே இழந்து போனான். இந்த நாளிலையும் நம்ம பலவீனர்களா இருக்கிறோம். ஆனால் அவர் தம்முடைய அபிஷேகத்தை நம்மையில வைத்து அவர் நம்மை பலப்படுத்தி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனாலும் இந்த நாட்களிலே பிசாசும் உலகமும் நம்முடைய பலத்தை எடுக்கும்படி பல விதங்களிலே போராடி கொண்டிருக்கு. ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற அநேகர் நீங்க பிசாசாலையும் உலகத்தாலையும் சில பாவ கிரியைகளாலையும் பலவீனப்படுத்தப்பட்டு ஒன்றுமே இல்லாதபடிக்கு எந்த அளவுக்கு ஒரு சிம்சோன் அவ்வளவு அதிகாரம் உடையவனாய் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு மனுஷனாய் அந்த ஒரு பெலிஸ்தர்கள் நடுவில் அவன் காணப்பட்டானோ அதே பெலிஸ்தர்கள் நடுவிலே ஒன்றுமில்லாதவனாய் பலவீனனாக்கப்பட்டு தன்னுடைய எல்லாவற்றை இழந்து போய் அங்கு நிறுத்த வைக்கப்பட்டான். ஆனாலும் கூட அந்த சிம்சோன் கடைசி நேரத்திலே தேவனே என்னை பலப்படுத்தும் என்று தன்னுடைய உள்ளத்தை உடைச்சி அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தபோது அந்த வசனம் கடைசியில் அழகா சொல்லி இருக்கும், அவன் உயிரோடு இருந்த நாட்களிலே அவனால் செய்யப்பட்ட கிரியைகளை காட்டிலோ அவன் சாகும் போது அவனால் செய்யப்பட்ட கிரியைகள் பலத்தவைகளாயிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நாம் இந்த நாளிலையும் சில சூழ்நிலைகள் நிமித்தம், சில காரியங்கள் நிமித்தம் தேவன் நமக்குள் வைத்த பலனை இழந்து போனவர்களாய், சில வேளைகளில் சில சூழ்நிலைகள், சில பிசாசின் கிரியைகள், உலகம் நமக்குள்ள இருந்த பலனை, கர்த்தர் நமக்கு தந்த பலனை நம்மிலிருந்து உறிஞ்சி போய் இன்றைக்கு ஒன்றுமில்லாதபடி வெறும் கையாய் பலவீனனாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த சத்தத்தின் கீழே நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி அந்த சிம்சோனை போல உண்மையாய் அவரை நோக்கி கதறுவீர்கள் என்றால் இதுவரைக்கும் உங்களுக்குள்ளே கொண்டு செய்த கிரியைகளை காட்டிலும் கர்த்தர் இனிமேல் உங்களை கொண்டு செய்ய போகிற கிரியைகள் அது பலத்தவைகளாயிருக்கும், அது பயங்கரமாயிருக்கும். அது அதே போலப்பட்ட ஒரு காரியம் பூமியில எந்த ஜாதிகளிடத்திலையும் செய்யப்படாத காரியமாகவும் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலையும் நம்முடைய சில பாவத்தின் கிரியைகள் கூட ஒருவேளை நம்மை பலவீனப்படுத்தி இருக்கலாம். ஆனா இந்த நாட்களில் நாம் பலவீனர்களாய் வாழ்வது தேவனுக்கு சித்தம் அல்ல. நாம் பலவீனர்களாய் நம்முடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அந்த பலவீனத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டு பலவான்களாய் அவரை ஆராதித்து அவருக்காய் சாட்சியாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவன் ஒரு அநேக காரியங்கள் நிமித்தம் நம்முடைய ஆத்துமா பலவீனப்படுத்தப்பட்டு அந்த ஆத்துமாவில் இருக்கிற அந்த பலவீனம் நம்முடைய சரீரத்தையும் தாக்கி சரீர அளவிலையும் பலவீனப்பட்டவர்களாய் ஒருவேளை இந்த இடத்துல நீங்க அமர்ந்திருக்கலாம். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். தேவனே என்னை பலப்படுத்தும் என்று அந்த கடைசி நேரத்துல சிம்சோன் எப்படி கதறி இருப்பான் தெரியுமா? ஏன்னா அவனால முடியாது. இதுதான் அவனுடைய லைஃபோட ஒரு எண்ட் பாயிண்ட். இதுக்கு மேல அவனால முடியாது. அந்த வாழ்க்கையின் கடைசி கட்டத்துல நின்று இன்றைக்கு என் தேவன் எனக்கு ஏதோ ஒண்ணு செய்தா மட்டும்தான் என் வாழ்க்கையில நான் இத்தனை நாள் செய்த நன்மைக்கு, நான் இத்தனை நாள் செய்த காரியத்துக்கு ஒரு முடிவு உண்டு என்பதை அவன் நல்லா அறிஞ்சிருந்தான். அந்த ஒரு கடைசி நிமிஷம் நாம் அறிந்த போது தன்னுடைய எல்லா சூழ்நிலையும் மறந்து கடைசியா கர்த்தரை நோக்கி தேவனே என்னை தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று அவன் கதறின போது பரலோகம் அவனுக்காக திறக்கப்பட்டு ஒரு பெரிய கிரியையை கர்த்தர் அந்த இடத்துல நடப்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் இதே போல ஒரு சில பாவத்தின் கிரியைகள் கூட நம்மை பலவீனர்களாய் மாற்றி இன்னைக்கு பலவீனத்தோடு நீங்க இந்த இடத்துல இருக்கலாம். நான் சொல்லுகிற பலவீனம் சரீர பிரகாரமான பலவீனம் மாத்திரமல்ல, உங்க பொருளாதாரத்துல நீங்க பலவீனப்பட்டவர்களா இருக்கலாம், உங்க குடும்ப வளர்ச்சியில நீங்க பலவீனப்பட்டவர்களா இருக்கலாம், நீங்க செய்கிற வேலையில நீங்க பலவீனப்பட்டவர்களா இருக்கலாம், நீங்க செய்கிற தொழில நீங்க பலவீனப்பட்டவர்களா இப்ப இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இந்த நாள்ல சொல்றாரு, தேவனே என்னை ஒரு விசை கூட மீண்டும் பலப்படுத்தும் என்று அவரை நோக்கி உண்மையாய் கேட்பீர்கள் என்றால் தேவன் எந்தெந்த காரியத்திலே நீங்க பலவீனப்பட்டவர்களை உணர்கிறீர்களோ அந்த காரியத்திலே தேவன் பலப்படுத்தி அனுப்ப சித்தமாயிருக்கிறார்.
நம்முடைய ஆத்துமா தோய்ந்து போவது, நம்முடைய ஆத்துமா பலவீனப்பட்டிருப்பது அவருக்கு சித்தம் அல்ல. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல ஒரு இஸ்ரவேல் அந்த முழு கோத்திரம் 20 லட்சத்துக்கு அதிகமான ஒரு ஜனங்கள்ல பலவீனன் ஒருவன் கூட இல்லைன்னு வேதம் சாட்சி கொடுக்குதுன்னா, இங்க இருக்கிற நம்ம ஒரு சின்ன கூட்டம் தான். இங்க இருக்கிற நம்ம ஏன் அதே போல எழும்ப முடியாது? நம்ம இன்னைக்கு லட்சக்கணக்கா இல்ல, ஒரு 100கணக்காக நம்ம இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். நம்ம ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இருந்து போகும்போது அந்த பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கணும். இங்க இருக்கிற ஒருவர் கூட இனி பலவீனர்கள் அல்ல. இங்க இருக்கிற ஒருவர் கூட இனி எந்த காரியத்திலையும் பலவீனப்பட்டவர்கள் அல்ல. எந்த சரீர பிரகாரமாக நம்ம பலம் உள்ளவர்கள். மாம்சத்திற்கு அடுத்த காரியத்திலே, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களிலே நம்ம பலம் உள்ளவர்கள். ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் பலம் உள்ளவர்கள் என்று பரலோகம் நம்மை குறித்து இந்த நாளிலே சாட்சி கொடுத்தே ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேக வேளையிலே உலகம் கிறிஸ்தவர்களை பார்த்து, இன்னும் ஆவிக்குரிய நம்மை பார்த்து பரியாசம் பண்ணுகிறது. என்னெல்லாம் பரியாசம் பண்றதுன்னா, கர்த்தரை நீ ஆராதிக்கிற, நீ போற தேடுற, உனக்கு என்ன கிடைச்சிச்சு, இதனால நீ என்ன சம்பாதிச்ச, என்ன உனக்கு நன்மை, இப்படி பல விதத்துல நம்மை பார்த்து பேசி பேசி கேட்டு கேட்டு நம்மை இன்னும் கொஞ்சம் கூட பலவீனப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட பலவீனப்படுத்துகிற இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம அவருடைய பலனை பெற்றுக்கொண்டு அந்த எல்லா பலவீனங்களையும் மாற்றி பலவானா எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு கர்த்தர் இயேசுதான் எனக்கு எல்லாம் சொல்ற நம்ம பலவீனப்பட்டு போகிறோம். நமக்கு கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் பலவீனப்பட்டு போகிற ஆசீர்வாதம் இல்ல. ஏன்னா சவுல் தான் வர வர பலவீனப்பட்டு போனா, ஆனா தாவீது வர வர விருத்தி அடைந்தான். அவன் வர வர பலத்தான். இந்த நாளிலையும் அந்த வர வர பலக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர் கட்டளையிட வேண்டும். அவருடைய கோத்திரங்களிலே ஒன்று ஆகிலும் பலவீனனா இருந்ததல்ல. அவருடைய கோத்திரங்களாக தான் நம்ம இருக்கிறோம். அதே கோத்திரத்துலதான் கர்த்தர் நம்மையும் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. ஒருவேளை நம்ம பலவீனர்களாய் அவர் நம்மை தெரிந்தெடுத்திருந்தாலும், ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து அவர் நம்மை தெரிந்தெடுத்திருந்தாலும், உளையான சேற்றிலிருந்து அவர் நம்மை தூக்கி எடுத்திருந்தாலும், இன்னைக்கு நம்ம அதே பலவீனர்கள் என்ற நிலைமையில நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய பலவான் என்கிற ஒரு நிலைமையிலே நம்ம அவருக்கு முன்பாக இந்த உலகத்திலே சாட்சியா எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை பல விதத்திலே சத்துரு என்ன பண்றானா, பலவீனப்படுத்துறான். சொல்றது போல நம்முடைய ஆவி ஆத்துமா நம்ம இடிச்ச கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற பாவத்தின் நிமித்தம் இந்த உலகமும் பிசாசும் நம்மை அதிகமாய் நெருக்கும் போது பலவீனப்படுகிறது. இன்னும் நம்முடைய ஆத்துமா எப்போ பலவீனப்படும் அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்காத சில சூழ்நிலைகள். அதை இன்னும் நான் எப்படி சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நம்ம நம்புகிற மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பும் போது நம்மளால அதை என்ன செய்ய முடியாதுன்னா, தாங்கவே முடியாது. நம்ம ரொம்ப அந்த இடத்துல பலவீனப்பட்டு போவோம். நீங்க தாவீது இந்த காரியத்துல பயங்கர எக்ஸ்பர்ட். தாவீது சங்கீதத்துல அதிகமா இந்த வசனத்தை சொல்லுவாரு. சங்கீதம் 41:9, சங்கீதம் 57:6 இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, தாவீதுக்கு விரோதமா எழும்பினது எல்லாம் யாரு அப்படின்னா, யாரோ ஒரு பகைனர் அல்ல, யாரோ ஒரு விரோதமா இருந்தவன் அல்ல. தாவீது கூடவே இருந்த அவனுடைய சிநேகிதனும் அவனுடைய மாமனாரும் அவனுடைய மகனும் தான் என்ன பண்ணனா அப்படின்னா, இந்த தாவீதுக்கு விரோதமா எழும்பினா. ஆனாலும் இந்த தாவீது நிறைய சூழ்நிலைகள்ல பலவீனப்பட்டவனு போல இருந்தான். அந்த தாவீது சங்கீதம் 55 அதிகாரம் அவருடைய 12-13 வசனத்தை வாசிக்கும் போது அந்த இடத்துல தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 55:12-13. என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைனன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனும் ஆகிய நீயே அவன். 57 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கலாமா? என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள், என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று. அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது வசனம் சொல்லுது, என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள், என் ஆத்துமா என்ன செய்துச்சா, தொய்ந்து போயிடுச்சு. தாவீது கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை வீரன் தான். எப்போது கர்த்தரோடு இசைந்திருக்கிற ஒரு மனுஷன், என் இருதயத்துக்கு ஏற்றவனு கர்த்தரே சாட்சி கொடுத்த ஒரு மனுஷன் தான் யாருன்னா தாவீது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு தாவீதுடைய வாழ்க்கையிலேயோ இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் வரும்போது அவனுக்கு சமமான மனுஷன், அவன் கூடவே இருந்து சாப்பிட்டவன், அவனுடைய தோழனாகிய மனுஷன், இவங்க எல்லாம் தாவீதுக்கு விரோதமாய் தாவீதுக்கு எதிராக எழும்பும் போது
போது தாவீதால் அந்த காரியத்தை சகிக்க முடியாதபடி சொல்றாரு, என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று, அப்படி ஆத்துமா பலவீனப்பட்டு போயிற்று. இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில சில வேளைகள்ல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மளை என்ன செய்யணும், அதிகமாய் பலவீனப்படுத்தும். நம்ம அதிகமா நம்ம நம்புகிறவங்க நமக்கு விரோதமாய் சில நம்பிக்கை துரோகத்துக்கு ஏதுவான சில காரியங்களை செய்யும் போது நம்மளால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த இடத்துல நம்முடைய மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டு நம்ம அதிகமாய் பலவீனப்பட்டு போவோம். ஆனா அப்படிப்பட்ட பலவீனத்தின் நடுவிலையும் நம்மை பலப்படுத்துகிற ஒருவர் நமக்குள்ளே இருக்கிறார். அப்படி நம்ம ஒருவேளை இந்த இடத்துல யாராவது நீங்க பலவீனப்பட்டவர்களா, நான் எல்லா நன்மையும் செய்தேன், நான் எவ்வளவு என்னால செய்ய முடியுமோ நான் செய்தேன். தாவீது சொல்லுவாரு, நான் நன்மை செய்தேன், அவர்களோ எனக்கு தீமை செய்தார்கள் அப்படின்னு. ஒரு நம்ம நிறைய நன்மை செய்யலாம், நம்ம நன்மை செய்வதற்கு பதிலாக அவர்கள் நமக்கு தீமையை விதைத்து கொண்டிருக்கலாம். அதனால மனசளவுல சோர்வடைந்து ஒரு பலவீனப்பட்டவர்களாய் நீங்க இந்த இடத்துல நீங்க அமர்ந்திருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலையும் உங்க மனதை கர்த்தர் பலப்படுத்தி அவர் உங்களுக்கு சகாயம் பண்ண வல்லவராக இருக்கிறார். உலகம் நம்மளை இப்படிதான் பண்ணும், நம்மள மனமடி உண்டாக்கும். இன்னும் சில வேளைகள்ல நம்ம எப்போ நம்ம ஆத்துமா நம்முடைய ஆவி பலவீனப்படும் அப்படின்னா, மூன்றாவது நீங்க பார்க்கும்போது மனுஷனுடைய காயப்படுத்துகிற வார்த்தைகள் நம்மளை என்ன செய்யும்னா பலவீனப்படுத்தும். நீங்க நெகேமியாவின் புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது, நெகேமியா அந்த ஒரு சிறையிருப்பின் நாட்களில் அந்த சிறையிருப்பிலிருந்து வந்து அந்த அலங்கத்தை நான் எப்படியாவது கட்டி முடிக்கணும்னு அவர் ராஜ அரண்மனை பெர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு வந்து என்ன செய்கிறார்னா, பயங்கரமா அந்த அலங்கத்தை அவ்வளவு கண்ணீரோடும் அழுகையோடும் ஜெபத்தோடு என்ன செய்கிறானா கட்டி எழுப்பிட்டு இருக்கிறான். அது எழுப்பி கொண்டிருக்கும் போது அதற்கு விரோதமாய் சன்பல்லாத் தொபியா என்கிறவர்கள் வந்து பயங்கரமா பேசுறாங்க. நீ கட்டுறது எவ்வளவு நாள் நிக்க போகுது, நீ கட்டுறது ஒரு நாய் ஏறி வந்துச்சுன்னா தானா என்ன செய்துருனா இடிஞ்சு விழுந்துரும். அப்படின்னு அவன் செய்கிற காரியத்தை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி பேச முடியுமோ, அவமானப்படுத்தி பேச முடியுமோ, காயப்படுத்தி பேச முடியுமோ, அப்படி என்ன செய்கிறாங்கன்னா பேசுறாங்க. இதை கேட்கும் போது நெகேமியாவோடு கூட இருந்த ஜனங்களுக்கு, அந்த யாரெல்லாம் அந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு துணை நின்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் மனமடி உண்டாயிற்று. அவங்களால இந்த காரியத்தை என்ன செய்ய முடியல, எடுத்து எழும்ப முடியல. இந்த நாட்கள்ல ஒருவேளை நம்ம செயல்படும் போது, நம்ம எழும்பும் போது, நம்ம கர்த்தருக்காக முன்ன நிற்கும் போது இப்படிப்பட்ட சில காயப்படுத்துகிற வார்த்தைகள் நமக்கு நேராக நமக்கு எதிராக எழும்பி வரும். அது நம்ம சில வேளைகள்ல பலவீனப்படுத்தி செயல்பட முடியாமல் போக பண்ணும். ஆனா கர்த்தர் நாள்ல சொல்றாரு, அப்படிப்பட்ட காயப்பட்ட வார்த்தைகளோட இடத்துல நீங்க இருந்தாலும் கர்த்தர் வார்த்தைகள் கிரியைகளிலிருந்து உங்களை விடுவித்து அவர் மீண்டும் உங்களை பலவானாய் மாற்றி அவர் பலப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம நினைப்போம் எப்படியாவது செய்யணுமேனு பிரயாசத்தோட நம்ம செயல்படுவோம். நம்முடைய பிரயாசம் நிறைய வேளைகள்ல மனுஷனுடைய பார்வையிலே அற்பமாய் எண்ணப்பட்டு, அது அற்பமாய் பேசப்பட்டு, அவதூறாக சித்தரிக்கப்பட்டு நம்ம அவங்க பல விதத்துல நிந்திப்பாங்க. ஒருவேளை இந்த நிந்தனை நிமித்தம் மனதளவுல உடைந்து போய் மனதளவுல பலவீனப்பட்டு நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். கர்த்தர் நாள்ல சொல்றாரு, உன் கையை கொண்டு தொடங்கினத உன் கையை கொண்டுதான் கர்த்தர் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறாரு. அந்த காயப்பட்ட வார்த்தைகளை கேட்டு நீ பலவீனப்பட்டிருக்கலாம். நாளே பரிசுத்த ஆவியானவர் அந்த பலவீனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி மீண்டும் உன்னை செயல்படுத்த அவர் விரும்புகிறார். நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன் இப்படிப்பட்ட பலவீனங்கள் நடுவிலையும் நம்முடைய இருதயத்தை பலப்படுத்தி அவர் நமக்கு உதவி செய்து நம்மை மீண்டும் பயன்படுத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை பயன்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆவி ஆத்துமாவிலே இப்படிப்பட்ட சில காரணங்கள் நிமித்தம் நம்ம பலவீனப்பட்டு போவோம். ஆனா இந்த பலவீனங்கள் நடுவிலையும் நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம், இல்ல நான் பலவீனன் அல்ல, நான் ஒரு பலவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலவீனமுள்ள ஆவியை அவர் நமக்குள்ள வைக்கல, பலமுள்ள ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியினாலே இந்த உலகத்தில் ஏற்படுகிற எழும்புகிற எல்லா பலவீனங்களையும் நம்ம மேற்கொண்டு அவருக்குள்ளாக பலவானாய் நம்ம இந்த இடத்துல இந்த உலகத்திலே வாழ்ந்து அந்த நித்திய ராஜ்யத்திலே நாம் போய் சேர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு அநேகரை என்ன செய்கிறானா, பலவீனப்படுத்தி அவர்களை தன்னுடைய ராஜ்யத்துக்கு திருப்பி கொண்டிருக்கிறான். நம்ம இன்னைக்கு நிறைய வேளை இதை உணர்கிறதே இல்லை. நம்ம மனதளவுல பலவீனப்படுத்தப்பட்டு நம்முடைய ஆவியில நம்ம பலவீனப்பட்டு உலகத்துக்கு நேராய் நம்ம திரும்பி நம்முடைய கால்கள் எந்த அளவுக்கு தேவ சமூகத்தையும் தேவனையும் பலனாய் தேடி ஆராதித்ததோ அதெல்லாம் இன்னைக்கு மறந்து போய் அநேகருடைய இருதயங்கள் உலகத்துக்கு நேராய் திருப்பப்பட்டு பலவீனப்படுத்திட்டான். பிசாசு இன்னைக்கு பலவீனப்படுத்தி அவன் தனக்குள்ள வச்சிருக்கிறான். ஒரு பலவீனப்படுத்தும் ஆவியை உடைய ஒரு கூனியான ஸ்திரீயை அவ ஆலயத்துக்கு உள்ளதான் இருந்தா, அந்த தேவாலயத்துக்குள்ள இருந்தாலும் அவளை ஒரு பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி ஆளுகை செய்து கொண்டிருந்தது. ஆனா இயேசு வந்து தொட்ட போதுதான் அந்த ஆவியிலிருந்து அவர் பரிபூர்ணமாய் விடுதலையாக்கப்பட்டார்.
ஒருவேளை நீ தேவனை ஆராதித்து கொண்டே இருக்கலாம், ஆனாலும் சில ஆவிகள் உன்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கு, சில கிரியைகள் உன்னை பலவீனப்படுத்தி ஒரு கூனியான நிலைமையில உன் வாழ்க்கையை போக பண்ணி கொண்டிருக்கு, வெட்கத்தின் ஊடாய் உன் வாழ்க்கையை கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த பலவீனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னை நிமிர பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். அந்த பலவீனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி அவர் உன்னை பலப்படுத்தி அவருக்காக நிற்க, இன்னும் நீ கர்த்தரை அதிகமாய் ஆராதிக்க, இன்னும் நீ கர்த்தரை அதிகமாய் துதித்து அந்த நித்திய ராஜ்யத்திலே போய் சேர அவர் உன் மேல சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளையும் கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரே ஒரு காரியம், நம்ம எல்லாரும் பலவீனர்கள் அல்ல, பலவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்குள்ளாக அவர் பலவானாய் வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்துல நம்ம பலவீனப்பட்டிருந்தாலும், நம்முடைய சரீர பிரகாரமாக, மன ரீதியாக, பொருளாதாரத்துல, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், எந்த காரியத்துல நீங்க பலவீனப்பட்டிருந்தாலும் அந்த பகல் வேளையில அந்த பலவீனங்களை கர்த்தர் மாற்றி உங்களை பலப்படுத்தி அவருக்காக எழும்ப பண்ண அவர் வல்லவரா இருக்கிறார். இந்த உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த சுடர்களை போல் நாம் பிரகாசிக்க வேண்டும் என்றால் அவரால் நமக்கு அருளுகிற அந்த பலன் நமக்கு தேவை.